அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல நம்ம ஆகாய சக்திக்கான 2 ஜோடி உறுப்புகளான பித்தப்பை அத பத்தி பார்த்தோம். இப்ப அதோட ஜோடி உறுப்பான கல்லீரல் அப்படிங்கிற உறுப்ப பத்தி, அதோட அமைவிடம், அதோட பலன்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கல்லீரல் இரவு 1 மணி முதல் 3 மணி வரை, நள்ளிரவு 1 மணி முதல் 3 மணி வரை அதுல முழு சக்தி பிரபஞ்சத்துல இருந்து அந்த புள்ளிக்கு ஒரு புள்ளியில வந்து குவியுது. அந்த புள்ளிய எப்படி இயக்கி, அதுல இருக்கிற பலன்கள நம்ப ரிசீவ் பண்ணிக்கிறதுங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கல்லீரல் ஒரு முக்கியமான உறுப்பாகும். உயிர் சக்திய இந்த கூட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லீரல். கல்லீரலின் பணி என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதோட முக்கியம் என்னங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கல்லீரல் என்பது மனிதன் உணவிலிருந்து நச்சுகளை பிரித்தெடுப்பதற்கு இந்த கல்லீரல் பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, இரத்தத்தில் நச்சுகள் சேர விடாமல் தடுத்து வெளித்தள்ளி மலஜல கழிவுகளை வெளியே அனுப்புவதற்கும் இது பயன்படுகிறது. கேஸ்ட்ரோ பிரச்சனை, அதாவது கேஸ்ட்ரிக், எனக்கு ஓயாம வயிறு உப்பிசம், எது சாப்பிட்டாலும் வயிறு உப்பிக்குது சார். ஆயில் பதார்த்தங்கள் சாப்பிட்டா வயிறு உப்பிக்குது சார். தயிர் சாப்பிட்டா வயிறு உப்பிக்குது சார். நான்வெஜ் சாப்பிட்டா ஏதாவது வயிறு உப்பிசம் ஆயிடுது. எப்ப பார்த்தாலும் ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு வந்து வயிறு வந்து மேவயிறு மட்டும் புடைச்ச மாரி இருக்கு. இல்ல ஒரு பக்கம் இந்த வலது பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அழுத்துனா ஒரு வலி இருக்கு. பித்தப்பையில கற்கள் இருக்கு. இது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு புள்ளிய இயக்கும்போது நோய்கள் களையப்படுது. அது என்ன புள்ளி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். கல்லீரலின் பணி அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல தேவையான அளவுக்கு கொழுப்பு சக்திய, கொலஸ்ட்ரால் அளவ மெயின்டெயின் பண்றதுக்கு கல்லீரல் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதிகமான பசி, மந்தம், இந்த மாரி பிரச்சனைய சரி செய்றதுக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ரத்தத்துல குளுக்கோஸின் அளவ கரெக்ட்டா பராமரிக்கிறதுக்கும், தேவையான நேரத்துல குளுக்கோஸ கரெக்ட்டா செக்ரேட் பண்றதுக்கும் இந்த கல்லீரல் ஒரு சேமிப்பு கிடங்கா வந்து உதவுது. இவ்வளவு நன்மைகள் உள்ள இந்த கல்லீரல நம்ம எப்படி பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா, மது இந்த மாரி விஷயங்கள நம்ம எடுக்காம இருந்தோம்னா, கல்லீரலுக்கு குடுக்குற மிகவும் ஒரு நன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இந்த உடம்புல எவ்வளவுக்கு எவ்வளோ நஞ்சு உணவுகள நம்ம எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த கல்லீரல் நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாரி, அதுக்கு தொந்தரவு குடுக்குற மாரி வேலைகள், தேவையில்லாத ஸ்டீராய்டு இந்த மாரி எடுக்கிறது, மருந்துகள், தேவையில்லாத மருந்துகள் உட்கொள்றதுனாலயும் இந்த கல்லீரல் டிஸ்டர்ப் ஆகுது. இதனால இந்த சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, பல நோய்கள் வருது. அத எப்படி நம்ம வந்து ஒரு புள்ளிய தூண்டி, அந்த கல்லீரல வந்து டாக்ஸிஃபிகேஷன வந்து டிடாக்ஸ் பண்ணி வெளிய அனுப்புறதுங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க, புள்ளி என்னன்னு முதல்ல இது என்னோட கால் கட்டை விரல். இந்த கட்டை விரல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மிஞ்சி போடும் விரலுக்கு இந்த சைடுல நெகக்கண் ஓரமாக இந்த பாயிண்ட் இருக்கு. இப்படி பானா மாரி இப்படி போட்டீங்கன்னா, ஒரு புள்ளி வெட்டும். இதுதான் கல்லீரல். கல்லீரல் புள்ளி. கல்லீரலில் உள்ள தன்வலு புள்ளி. லிவர் 1 அப்படின்னு இந்த புள்ளிய அழைக்கிறாங்க. இத இத இயக்கும் முறைய பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். புள்ளிய பார்த்திருப்பீங்க. அந்த புள்ளியில வந்து முதல் சொன்ன மாரி தான் இயக்க முறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21. இப்படி செய்தால் ஒரு முறை. இது எத்தன முறை சார் இயக்கலாம்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 முறை இயக்கணும். அதாவது வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21. இப்படி செய்தால் ஒரு முறை. அப்படி 3 முறைகள் நீங்கள் இயக்க வேண்டும். அப்படி இயக்குறப்போ என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கால் கட்டை விரலில் வலி
சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குடல் இறக்கம்னு சொல்ற ஹெர்னியா சரியாகும். யூரின் போட்டுருக்கப்ப யூரின் சுளுக்கு மாரி சில பேருக்குலாம் யூரின் போயிட்டுருக்கப்போ கடுக்கும்பாங்க. யூரின் போயிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, சார் ஸ்டாப் ஆகுது. அப்படியே சொட்டு சொட்டு மூத்திரம் அப்படிம்பாங்க. அந்த மாரி பிரச்சனைக்கெல்லாம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கு. பெண்களுக்கான முக்கியமான புள்ளிங்க. ஏன்னா பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான வலிகளுக்கும் சரி, மாதவிடாய் கோளாறுகள், ஃபெர்டிலிட்டி இந்த மாரி கம்ப்ளைண்ட், ஃபைப்ராய்டு இந்த மாரி பிரச்சனைக்கும் கூட இது ஒரு முக்கியமான புள்ளிகளா இருக்கு. ஒற்றை தலைவலிக்கு இது ஒரு முக்கியமான புள்ளி. பாதம் சார்ந்த வலிகளுக்கு இது ஒரு முக்கியமான புள்ளி. விரல்களில் ஏற்படும் தொந்தரவு. விரல்கள்ல வந்து விரல்கள வந்து மடக்குறப்போ வலி இருந்துச்சுன்னா கூட இது பயன்படுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி. இரத்த அழுத்தம் அதுக்கு ஒரு முக்கியமான புள்ளிங்க. ஹை ஹை பிரஷர் இருந்தா ஒரு முக்கியமான புள்ளி. ஹை கொலஸ்ட்ரால் அதாவது ஃபேட்டி லிவர் சிரோசிஸ் போன்ற சிறுநீர்ல வந்து ரத்தம் கலந்து சில பேருக்கு போகும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு போறப்பயே யூரின்ல அப்படியே காவி கலர்ல போகும். அந்த மாரி பிரச்சனைக்கு கூட இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வீரிய குறைபாடு, ஆண்மை குறைபாடு இந்த மாரி பிரச்சனைக்கும் இந்த புள்ளி வந்து மிகவும் பயனுள்ளதான புள்ளி. உங்களுக்கு வந்து தூக்கமே இல்ல சார். எனக்கு நைட்லாம் தூக்கமே இருக்க மாட்டேங்குது. பெரண்டு பெரண்டு படுக்கிறேன். கரெக்ட்டா 1 டூ 3 நான் எந்திரிச்சுக்கிறேன். அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, நீங்க என்ன பண்றீங்க? இந்த 1 டூ 3ல இந்த லிவர் 1ங்கிற பாயிண்ட்ட மட்டும் நீங்க இயக்கிக்கிட்டே வாங்க. அதாவது 1 டூ 3னா நீங்க நைட்ல எந்திரிச்சு உங்கள நான் செய்ய சொல்லல. நண்பகல் விதி. அதாவது காலையில 1 டூ 3 இருக்கு இல்லையா? அது மற்ற உறுப்புக்கான டைமா இருந்தாலும், நீங்க அந்த நேரத்திலயும் இந்த லிவர் பாயிண்ட்ட வந்து நீங்க இயக்கலாம். அப்படி இயக்குனீங்கன்னா, உங்க கல்லீரல் முழு சக்தி உடையதாக மாறிவிடும். அப்பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கும் உயிர் சக்தியை உங்கள் கல்லீரல் முழுவதுமாக கிரகித்து, உயிர் ஓட்டத்தை 5 பஞ்சபூதத்திற்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு வாயிலாக கிரகித்து அனைத்து உறுப்புகளுக்கும் அது பலன் தளிக்கிறது. அதனால் மிகவும் முக்கியமான ஒரு புள்ளியான லிவர் 1 என்கிற பாயிண்டை நான் சொன்ன டைம் ஆகிய 1 டூ 3 இரவு இயக்கி, அதுக்கான முழு பிரபஞ்ச சக்தி, முழு ஆற்றலையும் பெறுங்கள். இப்போ நம்ம வந்து எல்லா புள்ளியும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப கடைசியா நம்ம பார்த்த லிவர் 1 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 டூ 3 அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் 3 டூ 5ங்கிறப்போ ஒரு நுரையீரல் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். 10 புள்ளிகள் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அடுத்தடுத்த தலைப்புகள் எப்படி எப்படி வீடியோ போடப் போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே புள்ளியில ஒரு நோய் குணமாகும். அப்படிங்கிற மாரி ஒரு புள்ளிய நம்ம தேர்வு செய்து, ஒவ்வொரு புள்ளியையும் நம்ம வந்து பார்க்கப் போறோம். அடுத்தடுத்த வீடியோவுக்கு அடுத்தடுத்த புள்ளிகள பத்தி நம்ம பார்க்கணுங்கிற பாயிண்ட்ட சரி செய்து, அனைவரும் பலன் பெறுங்கள். நன்றி.